ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடில் லக்ஷ்மி பாரதியோட வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்துட்டு எல்லார்ட்டையும் உரிமையாக பேசுகிறாங்க. அகிலன் கிட்டக்க நான் உங்களை எப்படி கூப்பிடுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்னை அங்கிள்னு தானே கூப்பிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் இனிமேல் உங்களை சித்தப்பான்னு கூப்பிடட்டுமா, ஏன்னா ஹேமா அப்படி தானே கூப்பிடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அகிலன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மல்லிகாக்கா ஹேமாவுக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எனக்கெலாம் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீ வந்தது எனக்கு தெரியாது பாப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சௌந்தர்யா சொல்கிறாங்க, லக்ஷ்மிக்கு காஃபி கொண்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவுக்கு மட்டும் ஜூஸ், எனக்கு மட்டும் காஃபியா, இனிமேல் அவளுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதான் எனக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. ஏன்னா ஹேமாவும் நானும் அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே சௌந்தர்யா ஷாக்காய் பார்க்குறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க பாட்டி இன்னைக்கு ஹேமாவும் நானும் அக்கா தங்கச்சின்னு அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. அடுத்ததாக பாரதி அங்கே வராரு. பாரதியை பார்த்த உடனே ஹேமா ஓடி போய் ஹக் பண்ணுறாங்க, பாரதியை கிஸ் பண்ணுறாங்க. இவன் மட்டும் டேடி பார்த்த உடனே ஓடி போய் கட்டிப்பிடிச்சிக்கிறான், ஆனால் என்னால் மட்டும் இது பண்ண முடியாதுல்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க லக்ஷ்மி. பாரதி லக்ஷ்மிகிட்ட என்ன ரவுடி இங்கே வந்திருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஹேமா சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்க போகிறீங்களே டேடி, அதனால் அவளும் படிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சலி ஹேமாவுக்கும் லக்ஷ்மிக்கும் ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பாரதி இப்போது சௌந்தர்யா கிட்டக்கா சண்டை போடுறாரு. எதுக்காக இப்போது லக்ஷ்மி இங்கே வந்திருக்கிறா, இந்த குழந்தைய அனுப்பி இவன் மூலியமாக திருப்பி ஒட்டிக்கலான்னு பார்க்குறாளா அந்த சமையலம்மா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் பாரதி எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டுட்டே இருப்பியா அப்படின்னு சௌந்தர்யா திட்டுறாங்க. உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் போய் லக்ஷ்மியை வீட்டில் போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு பாரதி. இவன் பாசமாகவும் இருப்பானா நம்மளையும் திட்டுவானா அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. அடுத்ததான் லக்ஷ்மி பாரதிகிட்ட சொல்கிறாங்க, எனக்கு டாக்டர் அங்கிளை பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் லக்ஷ்மி உனக்கு என்னை பிடிக்காதா அப்படின்னு கேட்குறாரு பாரதி. இல்லை அங்கிள், உங்களை டாக்டர் அங்கிள்னு கூப்பிட்றது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. எங்கள் அம்மா ஹேமாவுக்கு சமையல் பண்ணி கொடுக்குறதுனால அவள் சமையலம்மான்னு கூப்பிட்றான் என்னோட அம்மாவை. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் தானே எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க, நான் ஏன் உங்களை டாக்டர் அப்பான்னு கூப்பிடக்கூடாது, இனிமேல் நான் உங்களை டாக்டர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. அதை கேட்குற சௌந்தர்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹேமாவும் சொல்கிறாங்க, நானும் இனிமேல் உங்களை டாக்டர் அப்பான்னு தான் கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கண்ணம்மா சௌந்தர்யாட்ட ஃபோனில் பேசுகிறாங்க. வர வர லக்ஷ்மி நடந்துக்கிறது எனக்கு வித்தியாசமாக இருக்காத, என்னைய மதிக்கவே மாட்டேன்றா, என்னைய எடுத்தெறிஞ்சு பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. சௌந்தர்யா சொல்கிறாங்க, நீ சொல்கிறது உண்மை தான், முன்னாடிலாம் இந்த வீட்டுக்கு வந்தால் ரொம்ப அமைதியாக இருப்பா, இப்போ உரிமையாக எல்லார்கிட்டையும் பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பாரதிட்ட இனிமேல் நான் உங்களை டாக்டர் அங்கிள்னு கூப்பிட மாட்டேன், டாக்டர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன்னு சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே கண்ணம்மா கோபப்படுறாங்க. இப்போ எதுக்கு கண்ணம்மா கோபப்படுறேன், ஹேமா உன்னைய சமையலம்மான்னு கூப்பிட்றப்ப அமைதியாக தானே இருந்த அப்படின்னு கேட்குறாங்க சௌந்தர்யா. கண்ணம்மா சொல்கிறாங்க, லக்ஷ்மி இப்படி நடந்துக்கிறத பார்த்து நீங்கள் ரசிக்கிறீங்க, ஆனால் என் மனசில் ரொம்ப பயமாக இருக்குது அவள் இப்படிலாம் நடக்கிறத பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. ஒன்றும் ஆகாது கண்ணம்மா அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. எதுக்கு தான் இந்த கண்ணம்மா இவ்வளோ பயப்படுறாளோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.